கோவை வானூர்தி நிலையம் அருகே கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளை கைது செய்து சட்டப்படி கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது: கோவை மாநகரம் வானூர்தி நிலையம் அருகே கடந்த 2ஆம் தேதி ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை கடத்தி சென்று 3 பேர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ள செய்தி அதிர்ச்சியும் பெரும் கோபத்தையும் ஏற்படுத்துகிறது. திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமை நிகழாத நாளே இல்லை என்ற அளவிற்கு பெண்கள் பாதுகாப்பற்ற பேராபத்தான சூழல் நிலவுகிறது. பட்டப்பகலில் படுகொலைகள், பாலியல் வன்கொடுமைகள், வீடு புகுந்து தாக்குதல்கள், சாலையில் செல்வோர் மீது தாக்குதல், சிறு வியாபார கடைகளை தாக்கி உடைப்பது, வழிப்பறி உள்ளிட்ட அனைத்து வன்முறைகளுக்கும் அடிப்படையாக இருக்கும் கட்டுக்கிடங்காத கஞ்சா, மது உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புழக்கம் என மக்கள் பாதுகாப்பாக நடமாட முடியாத அளவிற்கு தமிழ்நாடு மோசமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. பள்ளி சிறுமிகள் முதல் 80 வயது பாட்டியில் வரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகும் பெருந்துயரங்கள் நாளும் அரங்கேறுகின்றது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடு நிகழ்வு நாட்டையை உலுக்கிய நிலையில் அதன் பிறகும் திமுக அரசு பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்காது. தற்போது கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ள அவலம் நிகழ அடிப்படை காரணமாகும். அனைத்து சமூக குற்றங்களுக்கும் அடிப்படையாக இருக்கும் மது மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை ஒழிக்க முடியாமல் இந்த குற்றங்களை ஒழிக்கவே முடியாது. மதுவையும் போதைப் பொருட்களையும் ஒழிக்கக்கூடிய அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு 4 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் உறுதிமொழி மட்டும் எடுத்துக் கொண்டிருப்பது வேடிக்கையாக இருக்கிறது. பெண்களின் பாதுகாப்பில் அலட்சியமாக செயல்பட்டு இன்னும் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட திமுக அரசு காரணமாக போகிறது? இதுதான் பெண்களின் வாழ்வை முன்னேற்றும் திமுக அரசின் செயல்முறையா? இதற்கு பெயர்தான் திராவிட மாடலா? ஆகவே கோவை வானூர்தி நிலையம் அருகே கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளை விரைந்து கைது செய்து சட்டப்படி கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்துகிறேன். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.